பிரைஸ் தி லார்ட். குட் ஷெப்பர்ட் கிளாஸிலிருந்து கர்த்தரை துதித்தலின் முக்கியத்துவத்தை பற்றி சில வசனங்களை உங்களிடம் சொல்ல போகிறோம். நம் வாழ்வை அழகாக மாற்றக்கூடிய காரியங்களில் ஒன்று கர்த்தரை துதித்தல். நம் வாழ்விலே எல்லாம் நன்மையும் ஆசீர்வாதமாக இருக்கும் போது துதிப்பதை விட துரித்து நேரத்து துதிப்பது தான் மகிமையான துதி. கர்த்தரை துதித்தல் நம் வாழ்வை அழகாக மாற்றுகிறது. கர்த்தரை துதித்தல் நம் வாழ்வை கட்டி எழுப்புகிறது. கர்த்தரை துதித்தல் நம் மனதின் காயங்களை ஆற்றுகிறது. கர்த்தரை துதிக்கும் துதி நம்மை உயர்த்துகிறது. அல்லாமலும் நாம் செய்யும் யுத்தங்களில் ஜெயம் கொள்ள உதவுகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். சங்கீதம் 136 1-5 வரை. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 6-10. தண்ணீர்களுக்கு மேல் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலிலால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இழுவிலால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 153 எக்காலதோனியோடு அவரை துதியுங்கள், வீணையோடும் சுரமடலத்தோடும் அவரை துதியுங்கள், தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நம்முடைய சத்துரு கையிலிருந்து நம்மளை விடுதலை பண்ணியவை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. மாம்சும் தேவனுள்ள யாருக்கும் ஆகாரமை துதி கொடுங்கள், கிருபை என்று உள்ளது. பர்வத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓங்கின கையினாலும் ஓங்கின புயத்தினாலும் அவர்களை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவப்பு சமுத்திரத்தை 2ஆக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தாவே, முள்ளிடத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து கேள்வி கூறுவேன், உன்னதமானவரை உம்மில் கீர்த்தனம் பண்ணுவேன். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வனையும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136 16 15 16. கர்த்தரை நான் காலத்தில் தோத்தடிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 114 17-20. பெரிய ராஜாக்களை சங்கரித்ததை துதிங்க, அவர் கிருபை என்று உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழைத்தவரை துதிங்க, அவர் கிருபை என்று உள்ளது. எமோரியாவின் ராஜாவாகிய சீயோனை அழைத்தவரை துதிங்க, அவர் கிருபை என்று உள்ளது. பாஷாவின் ராஜாவாகிய ஓகியவை அழைத்தவரை துதிங்க, அவர் கிருபை என்று உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 150 1 அதிகாரம். அல்லேலூயா. தேவனே, அவருடைய பரிசுத்த தலத்தை துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளை காக்க அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். சங்கீதம் 152